மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களை அனைவருக்கும் வணக்கம். நீ இன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா. நீ இன்றி வாழ்வேது இறைவா என்ற அருமையான பாடல் வரிகளோடு இனிய இதயங்களை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வந்ததும் தந்ததும் இன்றைய அருமையான சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். உடம்பு எப்படி ஃபாதர் இருக்கு? ஓடிக்கிட்டே இருக்கிறேன். சூப்பர் ஃபாதர், மகிழ்ச்சி ஃபாதர். இனி இது எங்களும் தொடர்ந்து நம்ம உங்களுடைய உடல் சுகத்திற்காகவும் நம்முடைய மாத தொலைக்காட்சியும் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்காங்க. இனி இது எங்களோட அந்த இந்த அரை மணி நேரம் செலவிடும் போது உண்மையிலே அது ஒரு தனியாக ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. எப்படி ஃபீல்? எனக்கு உண்மையிலே ஏன்னா அந்த கடிதங்கள் நமக்கு ஒரு பெரிய, ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிகளை குறித்து, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு எவ்வளோ இது பயனுள்ளதாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இதில் நம்ம இப்போ நான் சமீபத்தில் பெங்களூரில் 2 நாட்கள் இந்திய அளவில் இந்த ஒவ்வொரு மறை மாவட்டத்திலையும் ஊடகத்துறையில் பணி செய்யக்கூடிய அருட்தந்தையர்கள், பொதுநிலை, இவங்க எல்லாருமே ஒரு 100 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. அது மீட்டிங்காக நான் போயிருந்தேன் 2 நாட்கள். அப்போது நம்ம மாதா தொலைக்காட்சி பற்றி தான் எல்லாருமே நிறையா கேட்டாங்க. எனக்கும் நான் ஒரு ப்ரெசன்டேஷனும் கொடுத்துருந்தேன். அப்போ அவங்க கேட்டாங்க, எப்படி இந்த மக்களுடைய கருத்துகள் எப்படி உங்களை சேருது, மக்கள் எப்படி உங்களுடைய நிகழ்ச்சியில் குறித்து அவங்க சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மக்களுடைய கருத்துக்களை தெரியும், ஏற்கனவே நாங்கள் ஒரு 3 ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக அவங்க கடிதங்கள் எழுதுகிறாங்க. எங்கள் டீம் ஃபாதர் பவுலா அவங்க டீம் மாதந்தோறும் பல பங்குகளுக்கு நேரடியாக போகிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, அவங்கள்ட்ட தியானங்கள் நடத்துறதோடு அவங்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கிறாங்க. அதெல்லாமல் 2 ஃபோனின் நிகழ்ச்சி, நேரடியாக தொலைபேசியில் பேசி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்குது. அதெல்லாமல் வீடியோ கால் வழியாகவும் பேசக்கூடிய நிகழ்ச்சி இருக்குது. அப்போ இது மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு பல வகையான வழிமுறைகள் இருக்குது. நேரடியாக அவர்கள் எங்களிடத்தை பகிர்ந்து கொள்வதற்கு எல்லாருக்குமே அவருடைய என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது, நிகழ்ச்சியுடைய குறை நிறைகள் எல்லாவற்றையும் சொல்வதற்கான அது எல்லாவற்றையும் நாங்கள் உள்வாங்குகிறோம். அது எல்லாத்தையும் நாங்கள் கேட்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நாங்கள் உற்று நோக்கிறோம். அதெல்லாமல் கவனித்து அப்போ அதற்கேற்றாற் போல் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் எப்படி நம்ம முறைப்படுத்தலாம், எப்படியெல்லாம் அது மாதிரி நிறைய அவங்களே எல்லோரும் சொல்கிறாங்க, முன்னாடி இருந்ததுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் மாறுது. அதற்கெல்லாம் காரணம் மக்கள் சொல்கின்ற கருத்துக்கள். அதை உள்வாங்குகிறோம். எவ்வளோவுக்கு நம்ம சிறப்பாக செய்ய முடியும், எவ்வளோவுக்கு சிறப்பாக அதை இப்போ இந்த நிகழ்ச்சி 1 மணி நேரம் வைங்கன்னு சொல்கிறாங்க. ரைட்டு, 1 மணி நேரம் வச்சோம்னா நமக்கு இது ஒரு அரை மணி நேரன்றதே ஒரு பெரிய சங்க் ஆஃப் டைம் இல்லையா? ஒரு நிகழ்ச்சின்றது ஒரு ஒரு தொலைக்காட்சியில் உலகமெங்கும் சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அரை மணி நேரம். அதுதான் ரொம்ப எதாக சொல்கிறது, கொஞ்சம் இதாக போனால் 1 மணி நேரம். அப்புறம் ஒரு சில லைவ் நிகழ்ச்சிகள்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும். பட் இது நார்மலாக எல்லா பக்கமும் இருக்குது. அப்புறம் அரை மணி நேரம்ன்றது ஒரு சின்ன டைம் கிடையாது, ஒரு பெரிய பாட்டு தான். மற்ற தொலைக்காட்சிகளில் இடைவெளி வந்துடும். அதுவுமே கிடையாது. ½ hour ஃபுல்லாகவே நிகழ்ச்சியாகவே 25 நிமிஷம் நம்ம நிகழ்ச்சியை தான். நம்ம எதுவுமே இடையில நிப்பாட்டி விளம்பரங்கள் எல்லாம் ஒன்றுமே போடலை. அப்படின்றது அப்போ எவ்வளோ பெரிய இடம் அது இருக்குது. அப்படி ஏன்னா மக்களுக்கு இது சுவாரஸ்யமாக இருக்குது, நல்லா இருக்குது, கருத்துக்களை கேட்குறனால அப்போ இன்னும் கொஞ்சம் போனால் நல்லா இருக்கும் அவங்க நினைக்கலாம். அது தவறு இல்லை. நேரம் போகிறது அது அப்படி இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கணும் ஒரு நிகழ்ச்சி. அது நேரம் போகிறதே தெரியாத மாதிரி இருக்கணும். ஒரு பிரசங்கம் வச்சாங்கன்னா அவர் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஒழுங்காக சொல்லி முடிச்சு நீட்டாக போயிடணும். சப்போஸ் நீளமான ஒரு பிரசங்கம் வச்சார்னா மக்களுக்கு இவ்வளோ என்னடா போர் அடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது நல்ல அருமையாக மக்களுக்கு அப்போ அரை மணி நேரம் வச்சது கூட ஒரு 5 நிமிஷம் தான் வச்சது மாதிரியே தான் இருக்குது. அப்படின்னா அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. 1 மணி நேரம் வச்சார்னா என்ன பண்ணுறது? அப்புறம் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் அது சரியான நேரத்துக்குள்ளே இருக்கணும், அது கரெக்டாக இருக்கணும். அது எந்த ஒரு இனிப்பு பண்டமாக இருந்தாலும் இப்போ அல்வாவே திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவே இருக்கட்டும், அது பார்த்திங்கன்னா அது ஒரு 50 கிராம் 50 கிராம் மிஞ்சி போனால் ஒரு 3 கிராம் இல்லையா? அவ்வளோதான்.
1/2 கிலோ 1 கிலோ திகட்டுறது இல்லை, சாப்பிட முடியாது, முடியாது, ஓடி போயிடுவாங்க. அது அவ்வளோதான் இருக்கணும். அதுதான் வந்து மக்களுக்கு வந்து சில சமயத்தில் அவங்களுடைய ஆர்வத்தில், அவங்களுடைய ஆசையில், ஆதங்கத்தில் சொல்கிறாங்க. அதை நம்ம மதிக்கணும். ஆனால் அவங்க அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள், இது இப்படி தான், இது அவ்வளோக்கு மேலே இது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்வது வந்து நம்ம சொல்கிறோம். சிலதை வந்து நம்ம நீடித்து நம்ம வந்து கொண்டு போகிறோம். ஸோ அதனால் போதும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் மக்களுக்கு கடிதங்கள் எழுதுகிற ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள், நன்றி. தொடர்ச்சியாக எழுதுங்க. இன்னும் யாரெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் ஒரு காகிதத்தை எடுத்து அழகாக எழுதிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டிங்கனாலே முடிஞ்சது. கண்டிப்பாக ஃபாதர். முதல் கடிதமாக ஃபாதர், நம்ம லூர்து அமலர் திருக்கோயிலிருந்து, கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது, வாழ்ந்து முடிந்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது, அதுதான் நம் வாழ்வின் வெற்றி என்பது போல வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வெற்றியுடன் வாழ வழிகாட்டும் நமது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கென ஜெபித்து எழுதுகிறேன். 60வது அகவையை எட்டியிருக்கும் தங்களின் உடல் உள்ள நலனுக்காக நாளும் ஜெபிக்கிறேன் தந்தையே. தாங்கள் நமது திருச்சபைக்கும் தொலைக்காட்சிக்கும் தரப்பட்ட மிகப்பெரிய சொத்து. உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் உயரிய பண்பு நலன்களை சிறப்பாக கடைபிடிக்கும் தங்களது குணாதிசயங்களை நினைத்து பெருமைப்படாமல் இருக்க முடிவதில்லை. எளிய வேலையில் ஈடுபடுவோர் முதலாவது நேரமில்லை என்று சொல்லி திரிகையில், இவ்வளவு பணிச்சுமையிலும் அனுப்பும் எந்த ஒரு குறுஞ்செய்திக்கும் பதில் போட தவறாத தங்களின் இயல்பு என்னை வெகுவாய் கவர்ந்த ஒன்று. நீண்ட நெடிய பயணம் மேற்கொண்டு அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கும் அங்குள்ள இறை மக்களின் உதவியை நாடி சிரமம் மேற்கொள்ளும் தங்களது முயற்சி நல்ல பலனளிக்க ஜெபிக்கிறேன். டிவைன் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. முதல் 3 இடங்களை பிடித்த பிள்ளைகளுக்கு பாராட்டுக்கள். 26/10/2025 அன்று அந்த மூவரையும் நலமா நீங்க நலமா நிகழ்ச்சியில் அருட்பணி அடைக்கலராஜ் அவர்கள் அழைத்து பேசியது சிறப்பு. நிலாமூற்றத்தில் பேசப்படுகிற பல இறையடியாளர்கள் அவர்களது இலக்கிய பணி, திருச்சபைக்கு ஆற்றிய தொண்டுகளை பற்றி சகோதரர் கனகராஜ் அவர்கள் பகிர்ந்தபோது, தற்போதுள்ள பல அரசியல்வாதிகள் சின்ன செயல்கள் செய்தாலே அது பற்றிய விளம்பரம் செய்ய விழுகையில், நமது கிறிஸ்தவர்கள் ஆற்றும் பல செயல்கள் எந்த எதிர்நோக்கும் இன்றி செயல்படுகின்றன என்பதை குறிப்பிட்டது. டிவைன் சிங்கர் நிகழ்ச்சியை பார்த்தபோது நினைவு கூர்ந்தேன். திறமைகளை வெளிக்கொணர்வதில், நல்ல மனிதர்களை சமுதாயத்திற்கு தருவதில் கிறிஸ்துவ பணியாளர்கள் கல்வியிலும் மருத்துவத்திலும் இன்னும் பிற துறையிலும் ஆற்றும் பணி அளப்பரியது. 22/10/2025 அன்று காலை 6 மணி திருப்பலியில் அருட்பணி யூஜின் டோனி அவர்களது மறையுரை எப்போதும் போல சிந்தனையை தூண்டும்படியாக இருந்தது. விழிப்பாய் இருக்க வேண்டுவதாக அவர் தந்த 4 விளக்கங்கள் மிக அருமை. 1. ஜபத்தில் விழிப்பாய் இருக்க வேண்டும். 2. ஆபத்தில் விழிப்பாய் இருக்க வேண்டும். 3. துன்பத்தில் விழிப்பாய் இருக்க வேண்டும். 4. ஆன்மாவில் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று தந்த விளக்கங்களில் யாக்கோப்பு போல, குருடனான பர்த்தலேமியு போல, தாவீது போல இருக்க மேற்கோள் காட்டி பேசியது நினைவில் நிற்கிறது. 26/10/2025 அன்று பொதுக்காலம் ஆண்டின் 30வது வார வாசகங்கள் பற்றிய வாழ்வு தரும் இறைவார்த்தை நிகழ்ச்சி மனதை அலசி ஆராய வைத்தது தந்தையே. பரிசேயர், வரி தண்டுபவர் இருவரின் ஜபத்தில் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜபம் வரி தண்டுபவரதே என்றும், பரிசேயரின் ஜபத்தில் அவன் தன்னை கண்டான், வரி தண்டுபவர் தனது ஜபத்தில் ஆண்டவரை கண்டான் என்றும், 2ஆம் வாசகத்தில் பவுலை குறிப்பிடுகையில் அவரும் ஒரு பரிசேயரே என்று அருட்பணி ஜான் போஸ்கோ அவர்கள் குறிப்பிட்டு பேசியது மனதை கணக்க வைத்தது. விவிலியத்தில் பண்டித்துவம் பெற்ற இவரை ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ வைத்திருக்கலாம் என்று நினைக்க வைத்தது தந்தையே. அனைத்திற்கும் ஒரு நோக்கம் வைத்துள்ள ஆண்டவரின் ஞானத்தை உணர நமக்கு என்ன தகுதி உள்ளது என உணர வைத்தது. தங்களது உடல் நலனுக்காக, தொலைக்காட்சி பணிக்காக தொடர்ந்து ஜெபிக்க விழைந்து இந்த அளவில் ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோயிலூர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா. உங்கள் கடிதம் எப்பொழுதுமே வந்து ஒரு அதில் என்ன பெருசாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் பார்க்கின்ற நிகழ்ச்சிகள், இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எங்களோடு நீங்கள் தொடர்ந்து பயணிக்கிறதுனால உங்கள் கடிதம் வந்து ஒரு அனுபவ பகிர்வு, உங்களுடைய அன்பு, நாங்கள் செய்கின்ற பணிகள் எல்லாவற்றையும்
கலந்து நீங்கள் எழுதுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையிலே ஒரு பெரிய எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்குது, கண்டிப்பாக பெரிய வழிகாட்டியாக இருக்குது. அதனால் உங்களை இந்த மாதா தொலைக்காட்சி எப்பொழுதுமே வந்து அதனுடைய வரலாற்றில் நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்றத வந்து நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்கன்றது எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க. உங்களை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களது ஜெபங்களும் ஆசிரும். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோட இருக்கா. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக மேரி சாந்தி ஃபாதர், நாகர்கோயிலிருந்து எழுதுகிறாங்க. மேரி சாந்தி, வா. அதிபர் தந்தை, ஆயர் தந்தைகள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் மாதா குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மாதா தொலைக்காட்சியை எதற்கும் ஒப்பிட முடியாது. அதன் பயன்பாடும் ஆன்மீக செயல்பாடும் மனித வாழ்விற்கு ஏற்ற நல்லவர்களாக வாழ வழிகாட்டும் ஒரு இடமாகும். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் மருந்துகள், வழக்கறிஞர், விவசாயம், கதைகள் ஆயிரம், அப்பப்பா அவரது பகிர்வு எத்தனை அருமை. புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் பற்பல நல்ல கருத்துக்களை புத்தகங்கள் வழியாக விளக்குவது மிக அருமை. அண்மையில் அருள் தந்தை டைட்டஸ் மோகன் அவர்களின் இயேசுவுக்கு தெரியாது என்ற தலைப்பில் தெரிந்ததை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற, இன்றைய காலகட்டத்தில் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற அகங்கார புத்தியோடு இருப்பவர்களை எடுத்து காட்டினார். நற்செய்தி மலர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் எந்த வசதியும் இல்லாத, படிப்பறிவு இல்லாத மக்களிடையே சென்று அவர்களுக்கு கல்வியும் இறைவார்த்தையையும் அறிவித்து அந்த மொழியையும் கற்றுக்கொண்டு அவர்களின் பண்பாடு கலாச்சாரம் பற்றி நமக்கு அறிவிக்கும் நிகழ்ச்சி மிக அருமை. இதன் மூலம் அந்த மக்களின் நிலையை நம்மால் உணர முடிகிறது. தற்பொழுது அருள் தந்த லாசர் ஹென்றி பல வாரங்களாக அவரது நற்செய்தி பணியை எடுத்துரைப்பது மிக அருமையாக இருக்கிறது. இயேசுவின் ஆளுமை என்ற தலைப்பில் அருட்தந்தையின் பகிர்வு மிக அருமை. அன்றாட உணவு என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை விளக்குவது அருமை. வாழ்வுதரும் இறைவார்த்தை அருள் தந்தையர்கள் விளக்கும் விதம் கேட்கவும் பார்க்கவும் மிகவும் அருமையாக இருக்கும். கண்ணான கண்மணிகள் நிகழ்ச்சி மாணவ செல்வங்களின் நடிப்பையும் இறைவார்த்தைகளை விளக்குவதும் புனிதர்கள் வேடமணிந்து நடிப்பது மிக அருமை. இறையாட்சியின் செல்லங்கள் மிக அருமை. இவர்களின் வழியாக மாணவர்களின் அறிவாற்றலையும் ஆன்மீகத்திலும் வளர இது உதவியாக இருக்கிறது. அறம் செய் நிகழ்ச்சி இந்த காலகட்டத்திற்கு மாணவர்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய நிகழ்ச்சி. ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இது ஒரு பெரும் பங்கை வகிக்கிறது. மருத்துவர் ஆசிரியராக மாறி இந்த நிகழ்ச்சி நடத்துவது மிக அருமை. பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வேடிக்கையாக இருந்தாலும் மாணவ மாணவிகளுக்கு மிக பயன் தரக்கூடியதாக அமைகிறது. டாக்டர் சில்வா டெரன்ஸ், மிகவும் பாராட்டுக்கள். வியாழன் அரை மணி நேரம் ஜபம் நம்பிக்கை பயிற்சி தொடர். வெள்ளி இயேசுவின் மீட்பர் குழுவினரின் ஜபம் மிக அருமை. சகோதரர் பவுல் அடியாரை எடுத்து காட்டி கடவுளை முன்னிலைப்படுத்தி வாழும்போது அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்றைய காலப்போக்கில் மனிதர்கள் ஏனோதானோ என்று வாழ்வதெல்லாம் மிக அழகாக எடுத்து காட்டி விளக்கியது மிக அருமை. ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியின் மூலம் நாம் ஆலயங்களை, அவற்றின் வரலாற்றுகளை அறிய முடிகிறது. துதி ஆராதனை நேரம் ஆன்மீகத்திற்கு ஆறுதலாகவும் இயேசுவோடு இணைந்திருப்பதை உணர முடிகிறது. உறவுகள் மேம்பட அருட்தந்தையின் பகிர்வு நோய் பற்றியும் நோயை தீர்க்கும் அதனை பற்றியும் எடுத்து காட்டுவது, கூறுவது மிக அருமை. எடுத்து வாசி நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஒரு ஆசிரியர் மாணவருக்கு விளக்குவது போல் கேட்கவும் பார்க்கவும் அழகாக இருக்கும். விவிலியத்தில் வரும் விளக்கங்கள் பற்றி கூறுகையில் தற்போது இருக்கும் 1 அரசர்கள் 23ஆம் அதிகாரம் படித்து விளக்குகிறார்கள். விவிலிய மாதத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக விவிலிய குடும்பமாக சிறிய போட்டியாக நடத்தி விளக்கியது மிக அருமையாக இருந்தது. குழித்துறை மறைமாவட்டம் ஆசிரியர்கள் விவிலியத்தின் வீர பெண்களாக அவர்களது வரலாற்றை கூறியது மிக அருமையாக இருந்தது. டிவைன் சிங்கர் எவ்வளவு சிறுவர்களாக இருப்பவர்கள் கூட இந்த போட்டியில் கலந்து பாடுவது மிக அருமை. இதனால் அவர்களின் திறமைகள் உலகெங்கும் தெரியப்படுத்தும் மாதா டிவியை எப்படி பாராட்டுவது? எல்லா நிகழ்வும் மிக அருமையானதும் பயனுடையதாகவுமே இருக்கிறது. முடிக்கிறேன். மேரி சாந்தி, நாகர்கோயில். அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, எதுவுமே விட்டு வைக்கல. மேரி சாந்தி அம்மா அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க.
எந்த நிகழ்ச்சியுமே அவங்க வந்து விட்டு வைக்கலன்னு எனக்கு இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. கண்டிப்பாக. அதனால் ரொம்ப எப்படி இவ்வளவு பொறுமையாக நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அதை பார்ப்பதை நீங்கள் உள்வாங்கி, இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு இது இவ்வளோ நல்லா இருக்குது, இது இவங்களை இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மாதா தொலைக்காட்சியிலேயே ஒரு 90% நிகழ்ச்சி வந்து நீங்கள் அவங்க சொல்லிட்டாங்க. உண்மையிலே பாராட்டுகளுக்கெல்லாம் இன்னும் வேறு ஏதாவது இருந்தால் அதை சொல்ல வேண்டிய ஒரு காரியம். ரொம்ப சிறப்புங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நிறைவு. நல்லா இருங்க. உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஃபாதர் ஸ்டெல்லா அலெக்சாண்டர், காட்டுமாதா கோயில் ஃபாதர். ஓகே, ஏஜேஃப்ல இருந்து. கடவுள் பெரியவர், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய எங்கள் ஆயர்களுக்கும் எப்படி காணி நிலங்கள் பண்பட்ட நிலங்களாகவும் நாங்கள் எங்கள் உள்ளங்கள் செழிப்புள்ள மனங்களாக மாற எங்களுக்காக உங்கள் உழைப்புகளையும் தியாகங்களையும் எங்களுக்கு வழிநடத்தி கொண்டு வரும் பாசமும் அன்பும் கொண்டு வழிநடத்தி வரும் எங்கள் தந்தையர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் மனம் நிறைவாக தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மாதா குடும்பத்தை சேர்ந்த நம் பாசமிகு உறவினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புது திருத்தந்தையின் பிறந்தநாள் வாழ்த்து. தந்தையே, நம் புது திருத்தந்தையின் பிறந்தநாள் 14/9/2025 அன்று அவருக்காக ஜெபித்தேன். கடவுள் அவருக்கு நல் உடல் உள்ள சுகமாக இருக்கவும், நம் திருச்சபை என்னும் குடும்பத்தை நடத்த கடவுள் அவருக்கு நல்ல சுகத்தையும் நல்ல ஞானத்தையும் அருள் தர நான் வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய எதிர்காலம் நல்லவிதமாக இருக்க இறைவனிடம் தினமும் மறக்காமல் வேண்டிக் கொள்கிறோம். நம் திருத்தந்தையை அர்ப்பணித்த அவர்கள் பெற்றோருக்கு எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களும். தந்தை அடைக்கலராஜ் பிறந்தநாள் 29/9/2025. வெண்கல குரல் தந்தை அவர்களுக்கு எங்களுடைய பாசமான அன்பான இனிமையான உங்களின் பிறந்த நாளின் வாழ்த்துக்களை உள்ளத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரும் மாதாவும் பரிசுத்த ஆவியும் உங்களை வழிநடத்தி உங்கள் உடல் உள்ளம் நலமோடு இருக்க எங்களுடைய ஜெபத்தில் வேண்டிக் கொண்டு வருகிறோம். உங்களை அர்ப்பணித்த உங்கள் அன்பு பெற்றோர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மூவொரு இறைவனும் மாதாவும் என்றும் உங்கள் வழித்துணையாக இருப்பார்களாக. தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களின் பயணம். தந்தை அவர்கள் திருப்பயணமாக மேற்கொண்டிருக்கிறார். அவர் பயணம் நல்ல விதமாக முடித்துவிட்டு வரவும், அவர் எந்த கருத்துக்காக சென்றிருக்கிறாரோ அந்த வேலைகளை எல்லாம் நல்ல விதமாக முடித்து வர என்னுடைய ஜெபத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல முறையில் முடிஞ்சிருக்கும். சகோதரி பர்வீன் சுல்தான். சகோதரி பைபிள் பற்றி இளைஞர்களோடு பகிர்ந்து கொண்டு அழகான விளக்கங்கள் கொடுத்து அதை எளிமையான முறையில் புரிந்து கொள்ள செய்வது மிகவும் அருமை. இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருந்தது. அதுவும் இளைஞர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அவ்வளவு தெளிவாக பொறுமையாக பதிலளித்தார்கள். இந்த கால இளைஞர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு நபர்கள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது தந்தையே. அந்த சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் ஆளுமை. தந்தை குமார் ராஜா. தந்தையே, இயேசுவின் ஆளுமை என்ற தொடரில் தந்தை குமார் ராஜா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நடவடிக்கைகளை அவ்வளவு அருமையாகவும் தெளிவாகவும் தெரிவிக்கிறார். ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அவருக்கும் எங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். புனிதர்களின் வரலாறு. தந்தையே, மதியம் 2 மணியிலிருந்து 3 மணி வரை புனிதர்களின் வரலாறு, பைபிளில் வரும் நிகழ்வுகளை கதைகளாக எடுத்து அதை காண்பித்து வருகிறீர்கள். மிகவும் அருமை. தந்தையே, அதை பார்த்து பைபிள் பற்றி மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அத்தோடு எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதன் மூலமாக நாமும் அவர்களை எவ்வாறு வாழ்ந்தார்கள், எப்படி தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று நாம் அதை பார்த்து அவர்களைப் போல் நல்லவர்களாக நல்லவைகளை அறிந்து கொண்டு நடக்கும் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக அது இருக்கிறது. இதை பார்க்கும் எல்லா மக்களுக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் தந்தையே. சாந்தோம் நினைவலைகள். தந்தையே, சாந்தோம் நினைவலைகளை பற்றி அதில் தொடர்புள்ளவர்கள் கூட்டி அவர்களிடம் பேசினீர்கள். தந்தை, நீங்கள் அதாவது மாதா சேனல் தொடங்குவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீர்கள். மாதா குடும்பம் சேர்ந்து இதை உருவாக்கியதால் இன்று நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் தந்தையே. உங்கள் அனைவருக்கும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறோம். இன்னும் மாதாவின் மகிமை உலகம் மூல முடுக்கெல்லாம் பரவட்டும். அதற்காக தினமும் ஜெபிக்கிறோம் தந்தையே. உங்களின் தியாகத்தின் பலனாக நாங்கள் நிம்மதி அடைகிறோம் தந்தையே. எதை எழுதுவது எதை விடுவது என்று தெரியவில்லை. அவ்வளவு நிகழ்வுகள் இருக்கிறது.
மற்றவை மறுமடலில். இப்படிக்கு ஸ்டெல்லா அலெக்சாண்டர் காட்டுமாதா கோயில். ஒவ்வொருத்தரையும் கேஜிஎஃப்லேருந்து சகோதரி ஸ்டெல்லா அலெக்சாண்டர் கடிதம் வந்தால் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ அதிகமாக எல்லா காரியங்களும் சொல்ல முடியுமோ மேக்ஸிமம் வந்து அவங்க எழுதிடுறாங்க. அது எப்படி அவங்களுக்கு அது சாத்தியமாகுதுன்னு எனக்கு இன்னும் புரியல. ரொம்ப அருமையான எப்பொழுதுமே ஸ்டெல்லா அலெக்சாண்டருடைய கடிதம் வந்தால் ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக அதில் ரொம்ப எல்லாரையும் பார்த்திங்கன்னா அந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை வந்து ரொம்ப தன்னுடைய உறவாகவே எப்பொழுதுமே அவர்கள் சொல்லிக்கொண்டே அது கடிதத்தில் எப்படி 2-3 இடத்துல அதை சொல்லிடுவாங்க. மாதா தொலைக்காட்சி குடும்பம், அவங்களுடைய தியாகம், எப்படி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், எவ்வளவு நிறைவாக இருக்கிறோம், இது எவ்வளோ எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, நிறைவே கொடுக்க சொல்லிட்டு அவருடைய கடிதங்கள் எல்லாங்களையுமே பார்த்திங்கன்னா இந்த கருத்து இருந்துக்கிட்டே இருக்கும். நன்றி பாராட்டுகள் ஃபாதர். இதையும் நன்றி பாராட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலே உங்களுடைய அது என்ன சொல்கிறவருன்னா அது உங்களுடைய நல்ல மனசு, அவ்வளோதான். உங்களுக்கு அவ்வளோ நல்ல மனமாக இருப்பதனால் அதை நீங்கள் வந்து மற்றவர்களை மாதா தொலைக்காட்சி அதில் பணி செய்கிற ஒவ்வொருவரையும் பாராட்டுவது வந்து காரணம் நீங்கள் நல்ல மனசோடு நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா அந்த பாராட்டுவதுன்றது அவ்வளோ எளிதாக எல்லாருக்கும் வராது. ஆனால் உங்களுக்கு அவ்வளோ எளிதாக வருதுன்னா நீங்கள் அவ்வளோ நல்ல மனமாக இருக்கிறீங்க. அதற்கு உங்களுக்கு பாராட்டுகள். கடவுளுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுக்காக வேண்டிக்கிறோம். கடவுளின் ஆசிரியர் நாள் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஒரு சிறிய மெயில் ஃபாதர், மின்னஞ்சல் வழியாக ஜெய்சிங் பால்ராஜ் ஃபாதர் அவர் மெயில் பண்ணியிருக்காரு. டியர் ஃபாதர், இன்சார்ஜ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஐ எம் ஜெய்சிங் ஃப்ரம் நாகர்கோயில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். My wife and I used to watch Mada TV and especially the Holy Mass that is usually telecasted at 6 p.m. daily. We notice the conversation voices is generally heard that only the Reverend Father who is doing the Holy Mass and the brother who is singing only. It makes a feeling that there are only 2 persons only attending the Mass. If the mics are located in such a place where the general public also say the prayers, it will be more lively. Our good wishes for Mada TV to flourish in good Catholic spirits. Thanks, Jai Singh Father. Mail. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல கருத்து தான். எனக்கு அங்கே டெக்னிக்கலாக ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன ஒரு ஆலயம், பெரிய ஆலயம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சின்ன ஒரு சிற்றாலயம். அங்கே பார்த்திங்கன்னா எப்போவுமே மக்கள், ஏன்னா அது வந்து ஒரு ஷ்ரைன் பகுதி, மத்தியானம் நடக்கிற திருப்பலி தான் நம்ம ஒளிபரப்பு செய்கிறோம். ஷ்ரைன் பகுதியாக இருந்தாலும் வந்து பலர் வந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு காமனாக ஒரு மைக் ப்ளேஸ் பண்ணோம்னா, ஏன்னா அங்கே நிறைய மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் அங்கே நிறைய பேர் வருவாங்க. அங்கே ஒரு சில இடங்கள் அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க, நின்றுட்டுருப்பாங்க, வெளி சத்தம், அங்கே வந்து ஆம்பியன்ஸ் நாய்ஸ் வரும். இப்போ இந்த ஆம்பியன்ஸ் நாய்ஸ் இதெல்லாம் நிறையா வந்து நம்ம நார்மல் இதில் மிக்ஸ் ஆகையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிறதோட ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ இது ரெண்டுமே வந்து ஆம்பியன்ஸ் நாய்ஸ் வராத, அவங்க பீடத்தில் இந்த மைக்கும் கொயருக்கு இந்த மைக் இருக்கும்போது மற்ற தேவையில்லாத நாய்ஸ் வந்து அங்கே வர்றது. ஏன்னா அந்த இதில் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு வந்து பூசை அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் அப்படியே வந்து கிராஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா கேமரா நாங்கள் அந்த இடத்துல வச்சோம்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பீடத்துக்கு க்ளோஸ்அப்பு, கொயருக்கு க்ளோஸ்அப், மற்ற இடங்களில் நாங்கள் கேமரா காட்டுறதில்ல. அதனால் அந்த சேப்பலுக்குள்ளே மக்கள் வந்து போகிறதெல்லாம் பெருசாக யாருக்கும் அங்கே தெரியாது. ஏன்னா அது தெரிஞ்சிச்சுன்னா வந்து என்னடா பூசையில் ஆளுங்க குறுக்க வராங்க போகிறாங்க. ஏன்னா ஸ்ட்ரைனுக்குன்னு வரவங்க வந்து அங்கே போகாதீங்க அப்படின்னு நம்ம சில ஏன்னா சென்னை மாதிரியான ரொம்ப அதிகமாக மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் சிரமம், அது வந்து கஷ்டம். அதனால் நீங்கள் சொல்கிற கருத்தில் உண்மை இருக்குது, நியாயம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ், அந்த இடத்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ரீசன். மேபி வி கேன் ட்ரை, வில் சி வாட் பெஸ்ட் கேன் பி டன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் சஜஷன்ஸ். வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். ஸோ நீங்கள் நல்லா இருங்க. உங்களுக்காக வேண்டிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக எழுதுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். எல்லா கடிதங்களும் ரொம்ப நிறைவாக இருந்தது. அதே போல் தொடர்ந்து நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க, நம்மளை பாராட்டி உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம ஜெபித்து நிகழ்ச்சி நிறைவு செய்வோம் ஃபாதர். இனி இதே தொடர்ந்து கடிதம் எழுதுங்க. குறிப்பாக நான் எப்பொழுதுமே உங்களுக்கு நினைவுபடுத்துவது போல் இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வருகின்ற நவம்பர் மாதம் 21ஆம் தேதி, நவம்பர் 21, ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், முகமற்றவர்களின் முகம், அருட் சகோதரி பெயாட்டிஃபைட் ராணி மரியா அவருடைய வாழ்க்கை வரலாறு, அந்த உண்மை சம்பவம் திரைப்படமாக நமது தமிழகம் எங்கும் ஏறக்குறைய 60 இடங்களில், சென்னையில் பல இடங்களில், கோயம்புத்தூரில் பல இடங்களில், திருச்சி, அதே மாதிரி மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், இங்கே பக்கம் ஊட்டி, சேலம்,
ஈரோடு, திருப்பத்தூர், குடியாத்தம், திருவண்ணாமலை, வேலூர், இந்த பக்கம் பாண்டிச்சேரி, காரைக்கால், இந்த மாதிரி பல இடங்களில் இது பற்றி உங்களுக்கு ஏற்கனவே விளம்பரங்கள் போயிட்டே இருக்குது. கட்டாயம் நீங்கள் இங்கே நம்ம தியேட்டருக்கு போய் இந்த படம் பார்க்கணும். ஏன்னா இதனுடைய முழுக்க இது வந்து ஹிந்தியில், மலையாளத்தில் இது வந்து இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இதை முழுக்க தமிழில் மாதா தொலைக்காட்சி இந்த திரைப்படத்தை மொழிபெயர்த்து உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்குது. பெரிய செலவு செஞ்சுருக்கிறாங்க இந்த படத்தை தயாரிப்பதில். மாதா தொலைக்காட்சி ஒரு பெரிய, மாதா தொலைக்காட்சியும் சாந்தம் கலைத்துறையும் இதில் ஒரு பெரிய பங்களிப்பு தமிழில் வந்து பங்களிப்பு செய்திருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக தியேட்டர்களுக்கு போங்க. உங்கள் ஊர்களில் அதை குறித்த விளம்பரம் எல்லா பக்கமும் வரும், உங்களுக்கு அறிவிப்பும் வரும். அதனால் அந்த தியேட்டர்களுக்கு போய் பாருங்கள். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை மக்களுக்காய் அவர்கள் வாழ்ந்து அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்துருக்குறாங்க. அதில் பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, யார் அவர்களை கொலை செய்தார்களோ அவரை அவருடைய குடும்பத்தில் அவங்க அம்மா, அவங்க மற்ற கூட பிறந்தவங்களாம் தங்களுடைய சொந்த மகனாக ஏற்றுக்கிட்டாங்க, மன்னிச்சாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். இது நாம் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நாட்களில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் வந்து இது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இதை கட்டாயம் நீங்கள் போய் பார்க்கறதுனால ஒரு பெரிய பாடம். ரெண்டாவது, இதை தயாரித்தவர்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தயார் செஞ்சுருக்கிறாங்க இந்த படத்தை. ஏறக்குறைய 4 மிக சிரமப்பட்டு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இதை ரெடி பண்ணி இன்றைக்கி எல்லா திரையரங்குகளையும் வர மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நீங்கள் போய் பார்க்கும்போது அதில் வருகின்ற வருமானம் அவர்களுக்கு மற்றும் ஒரு தயாரிப்பு செய்வதிலே அவர்களுக்கு துணையாக இருக்கும். அப்போ இப்படி தான் வந்து நம்ம உதவி செய்யணும். நம்ம நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு நம்ம உதவி செய்யணும்னா இது ஒரு பெரிய விஷயம். அதனால் உங்களுடைய அன்பியங்களில், உங்களுடைய மக்கள் மத்தியில் இதை குறித்து நீங்கள் சொல்லி, நவம்பர் 21 வெள்ளிக்கிழமை மறந்துடாதீங்க, திரையரங்குகளுக்கு போய் படம் பார்க்க நீங்கள் கண்டிப்பாக அத்தனை பேரும் முயற்சி செய்ய முடியாது. இதை குறித்து மற்றவர்கள் சொல்லும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசுவே, இந்த நாட்களுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உமது அன்பையும் உமது ஆசிரியரும் நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீரே. நாங்களும் என்னாலும் உமது திருவுளத்தை அறிந்தவர்களாய் இந்த நாட்களிலே எங்களுக்காய் வாழ்ந்து, எங்களோடு வாழ்ந்து மரித்த ஒவ்வொருடைய ஆன்மலை பாட்டுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நித்திய இலைப்பாற்றியை கொடுத்துள்ளோம். இந்த ஜெபங்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்குதுன்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனி இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.